எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னோட படிப்பை வந்துட்டு நான் தொடராமல் விட்டுறக்கூடாது அல்லது பாதியிலே நின்றக்கூடாது. ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தகவல் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த மருந்தை உருவாக்குறது, ஸோ அந்த மாதிரி துறையில் அதுவும் நம்ம இனத்திலிருந்து ஒரு பொண்ணு படிக்கிறாள். ஸோ அவங்க ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னலதா மேடம் மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய நிலைமை வந்து நமக்கு தெரியும். இன்னைக்கு போய் விறகு வெட்ட போனால் தான் நம்மளுக்கு காசு, அந்த காசு வந்து அரிசி பருப்பு எண்ணெய் வாங்கிறதுக்கே சரியாக போயிடும். நம்மளால லேப்டாப் வாங்க முடியாது. அப்படியே ஒரு சூழலில் தான் இருக்கும். இருந்தாலும் இவங்க எல்லாருடைய ஆசை என்னன்னா, ஒரு சமூகத்திலேருந்து படிக்க வர பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்து இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள்லாம் எக்கனாமிக்ஸாக படிப்பான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சகித்து கொண்டு எக்கனாமிக்ஸ்லே நல்ல முறையிலே படித்து அந்த இந்தியன் எக்கனாமிக்ஸ் சர்வீஸை எழுதினால் நீங்கள் ஐஏஎஸ்க்கு ஈக்குவலாக ஒரு அதிகாரியாக ஆகலாம். கம்ப்யூட்டர் வந்து புதுசாக உலகத்துக்கு அறிமுகமாகி இந்தியாவுக்கு வரும்போது கம்ப்யூட்டர் வந்து இந்தியாவுக்கே வரக்கூடாது, கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா மனிதனுடைய வேலையெல்லாம் பறிச்சுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இது கேட்குறதுக்கு எவ்வளோ வேடிக்கையாக இருக்குதுங்களா? நமக்கு உதவி பண்ணுறதுக்காகவே நாமளே உருவாக்கின ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நண்பன், ஒரு அசிஸ்டன்ட் தான் எனக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியாது. கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்த பிறகு கம்ப்யூட்டர் கற்றுக்கிறேன். எங்களோட எல்லா சொன்ன கருத்துக்களை வந்து உட்கார்ந்து கேட்டிருப்பீங்க. ஒரு சில வார்த்தைகளாவது உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நர்சிங் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தாங்க. ஓகேவா? இங்கேயுமே ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வர்றவங்க டாக்டர் மாதிரி கோட்டு போட்டு தான் வருவாங்க. நம்ம டாக்டர் வர்றதுக்கு ரவுண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து கேட்டு எழுதுவாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, நேற்றுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹிஸ்ட்ரி எழுதிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறது, எம்ஆர்ஐ எடுக்கிறது, எக்கோ பண்ணுறது, அதெல்லாம் இது நீங்கள் படித்தா பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து ஓரளவு என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நம்ம படிக்கணும், அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் செலவாகுது, 3 லட்சம் செலவாகுது, நான் இந்த கோர்ஸ் தான் படித்தே ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் வீட்டில் வந்து காசு இல்லை. வீட்டில் வந்து ஒரு 5000 10,000 தான் நம்மளால் வந்து நம்ம படிப்புக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நாங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஒரு வெறி இருக்கும்ல, நான் எப்படியாவது படித்தே ஆகணும். சில பேர் சொல்லுவாங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் படித்தே ஆகணும், எந்த கஷ்டம் இருந்தாலும் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்கள் எப்படி படிக்கலாம், காசே இல்லாமல் நீங்கள் எப்படி படித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ப்ரொஃபஸர் ராஜேஸ்வரி MSW அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவங்க வந்து ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு அரசு மூலமாக நீங்கள் எப்படி வந்து படித்து வெளியில் வரலாம், அதுக்கு என்னென்ன உதவிகள் அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசுவாங்க. அகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் அவங்களோட அந்த தகவல்களோட இந்த மாதிரி மக்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ், குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, எவ்வளோ ரூபா. சார் சொன்னார் அழகா, தன்னோட பொருளாதார பிரச்சனைனாலையும் எங்கள் அப்பா அம்மாவால் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னோட படிப்பை வந்துட்டு நான் தொடராமல் விட்டுறக்கூடாது அல்லது பாதியிலே நின்றக்கூடாது. ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தகவல் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். மிக முக்கியமாக கேட்டுக்கோங்க, இது உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப முக்கியமான தகவல். உங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கு தான். ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்துட்டு இப்போ கேட்டுட்டு அங்கே போய் வீட்டில் மறந்துட்டாலும், அந்த அக்கா ஏதோ சொன்னாங்கல்ல போய் ஏடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு உறுதுணையாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் வந்துட்டு கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு நீங்களும் இந்த தகவலை கேட்டு போய் சொல்லலாம். உங்கள் பக்கத்து வீட்டில் அல்லது உங்கள் அக்கா, உங்கள் அண்ணா, உங்கள் தங்கச்சி, தம்பி படிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரல நிறைய பேர் அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா?
இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் போகிறது அல்லது இந்த 10வது முடிச்சு 11 12 போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன எடுக்கிறது அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்கும். யார்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிறது தெரியாது. உங்கள் டீச்சருங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா சில டீச்சருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மார்க் எடுத்துற பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்கு, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்னென்னு தெரியுதா இல்லையா அது இருக்காது. சில பேர் வந்துட்டு நீ போய் இந்த ஹிஸ்ட்ரி குரூப் இல்லை வேறு ஏதாவது குரூப் எடுத்துக்கோ, உனக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சில பேர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்துட்டு கேட்டு இருந்திருக்கலாம். அதையும் தாண்டி வாய்ப்புகள் நமக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சா உங்களாலேயே ஒரு டிசிஷன் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ மெடிக்கல் MPBS கோர்ஸ் மொத்தம் வந்துட்டு இந்த காலேஜை முடிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு வெளியே வரவங்க எத்தனை பேர்? இந்த வருஷம் 12வது பாஸ், இது இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு, அதை வாங்கிட்டு நான் காலேஜுக்கு அப்ளை பண்ணி இருக்கேன் இல்லைன்னா அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க தாராளமாக. நான் கேள்வி கேட்க மாட்டேன், இப்போ உங்ககிட்ட மைக் கொடுக்க மாட்டேன், கை மட்டும் தூக்குங்க. 1 2 3 வேற 4. இன்னும் யோசிக்கிறீங்க சில பேர் தூக்கலாமா வேணாமா அப்படின்னு. சரி 4-5 பேர் இருக்கீங்க. காலேஜ் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 1ஆம் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7. சூப்பர். ஸோ இவங்க நீங்கள் சில பேர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது நான் கேட்டேன், சில பேர் இந்த இது படிச்சுட்டு இருக்கீங்க, B.Pharm படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பயோடெக்னாலஜி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ D.Pharm படிக்கிறீங்க நீங்கள், ஃபார்ம் டி படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் சொல்லும் போது நான் வந்துட்டு கேட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த காலேஜ் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணாலும், இப்போ அப்ளை பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கேட்கணும், நீங்கள் எய்டட் டிபார்ட்மெண்ட்டா இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங் டிபார்ட்மெண்ட்டா. ஏன்னா சில கல்லூரிகளில் வந்துட்டு எய்டட் ஏன்னா முழுக்க முழுக்க தனியார் துறையிலே இருக்கு இல்லையா, அந்த கல்லூரிகளில் வந்து எய்டட் அப்படின்ற ஒரு இதுவே வச்சிருக்க மாட்டாங்க, முழுக்க முழுக்க அவங்க தனியார் துறையை மட்டுமே வந்துட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் அதனால கேட்கும்போது ஷிஃப்ட் 1 காலேஜ் அப்படின்னா இது எய்டட் துறையா, அதாவது அரசு சார்ந்த துறையா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் நான் சொல்லலை, நிறைய இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்குது, லோயலா காலேஜ் அப்படின்னு சென்னையில் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து சென்னையிலையும் வந்துட்டு இருக்குது, வெவ்வேறு பகுதிகளில் இருக்குது. அவங்க எல்லாருமே எய்டட் அப்படின்னு ஒரு கோர்ஸும் வச்சுருப்பாங்க. சாயந்தரம் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப் எடுக்கக்கூடியவங்க, பயோடெக்னாலஜி சொல்கிறாங்க, அதெல்லாம் சயின்ஸ் குரூப். அதுக்கப்புறம் இந்த BA தமிழ், BA ஹிஸ்ட்ரி அல்லது BA இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், அந்த இயற்பியல் வேதியியல் படிச்சுட்டு நீங்கள் இந்த BSc ஃபிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு விசாரிங்க. நமது சித்தா டாக்டர் சுகுமாரன் சார் அவர்களுக்கு சொர்ணலதா மேடம் வந்து பொன்னாடி. ஓகே, தேங்க்யூ. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். தேங்க்யூ சார். ஸோ சரி, மறுபடியும் நம்ம நர்சிங்குள்ளே வரும். இந்த தமிழ்நாட்டில் இதே நான் சொன்ன அந்த துறை, அவங்க வந்துட்டு தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை வந்துட்டு எங்கள் இந்த மக்கள் வந்துட்டு SC அல்லது ST மக்கள் வந்துட்டு தனக்கு பணம் இல்லை அப்படிங்கிறனால இங்கே படிப்பை விட்டுறக்கூடாதுன்னு உருவாக்கின ஸ்காலர்ஷிப்ஸ் தான் வந்துட்டு இது எல்லாமே. முன்னாடி நான் சொன்னது எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி இதுக்கு ஆர்வமாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் குறிப்பாக மாணவர்களும், நான் கேள்விப்பட்டேன் இவங்க 2 பேரும் காலையில் 6:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்து இருந்துட்டு அங்கே வெங்காயம் வெட்டுற இடத்துல எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்லாம் வந்துட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் சரி என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. ஃபார்ம் டிங்கிறது ஈக்குவல் டாக்டரேட் ஆக்சுவலாக, ஓகேவா? நீங்கள் +2 முடிச்சுட்டு ஃபார்ம் டி போனீங்கன்னா அது வந்து ஒரு டாக்டரேட்டு, ஈக்குவல் டு டாக்டர். நம்ம மருந்தெல்லாம் இருக்குல்ல, மருந்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதை தயாரிக்கிறது, மருந்து வாங்கி விற்கிறது கிடையாது, அந்த மருந்தை உருவாக்குறது. ஸோ அந்த மாதிரி துறையில் அதுவும் நம்ம இனத்திலேருந்து ஒரு பொண்ணு படிக்கிறாள். ஸோ அவளுக்கு வந்து ஒரு சில தேவைகள் இருந்தது. ஸோ அவங்க ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி சொர்ணலதா மேடம் மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டீப்பு, அப்புறம் வந்து லயன்ஸ் கிளப் ஆஃப் தேவேந்திரன் நகர், அந்த லயன்ஸ் கிளப் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் வந்து இப்போ புது லேப்டாப் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பரிசளிக்கிறோம். இதுக்கு லயன்ஸ் கிளப் தேவேந்திரன் நகர் பிரசிடெண்ட் நம்ம சந்திரசேகர் அவரும், அப்புறம் வந்து லயன்ஸ் கிளப் தேவேந்திரன் நகருடைய செல்லத்துறை சாரும் சேர்ந்து பரிசளிப்பாங்க. மற்ற சிறப்பு விருந்தினர்கள் அவங்களோட ஸ்டேஜில் வந்து கூட நிற்குமாறு கேட்டுக்கிறேன்.
ரொம்ப நன்றி. நம்ம லயன்ஸ் கிளப் தேவேந்திர நகர் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்ம டீப் அமைப்பின் பிரேம் சார் மற்றும் ஜியூஸ் நாகேஷ் சார், சந்திரசார், இவங்க எல்லாம் நன்றி சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கணும், மேல் கொண்டு வரணும். அப்போ நமக்கு சில பொருட்கள்லாம் தேவைப்படுது. இப்போ பாப்பா வந்து லேப்டாப் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்கிற சரவணன் சார்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்கிற சரவணன் சார் வந்து பாலா சார்கிட்ட எங்ககிட்டே வந்து சொன்னாங்க, இதேமாதிரி பாப்பா வந்து ஃபார்ம் டி படிக்கிறாங்க, ரொம்ப ஏழைப்பட்டவங்க, அவங்களால பண்ண முடியல, ஆனால் ஆர்வம் இருக்குது பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னதால் நாங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரசேகர் சார் வழியாக பிரேம் சார்கிட்ட சொல்லி பிரேம் சார் வந்து நம்ம லயன்ஸ் கிளப்போட சொல்லி படிக்கிற பிள்ளைக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய நிலைமை வந்து நமக்கு தெரியும். இன்றைக்கி போய் விறகு வெட்ட போனால் தான் நம்மளுக்கு காசு, அந்த காசு வந்து அரிசி பருப்பு எண்ணெய் வாங்கிறதுக்கே சரியாக போயிடும். நம்மளால் லேப்டாப் வாங்க முடியாது. அப்படியே ஒரு சூழலில் தான் இருக்கும். இருந்தாலும் இவங்க எல்லாருடைய ஆசை என்னென்னா ஒரு சமூகத்திலேருந்து படிக்க வர பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்து இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களாம் நல்லா படித்து மேலுக்கு வந்து ஆர்வத்தோடு இதை மாதிரி நான் போகிறேன்னு உதவி கேட்டிங்கன்னா நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து படித்து முன்னுக்கு வரணும். இதுதான் வந்து எங்கள் எல்லாருடைய ஆசை. நன்றி சார். நன்றி. இவருக்கு நல்லா படித்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இதே மாதிரி குறைஞ்சது ஒரு 5 குழந்தைகளுக்காவது அவங்க லேப்டாப் பரிசளிப்பாங்கன்னு நான் உறுதியளிக்கிறேன். ஓகேவா? இதன் மூலமாக அவங்க நல்லா படித்து உங்களில் இருக்கிற அடுத்த வர்ற தலைமுறைக்கு அவங்க வந்து குறைந்தது ஒரு 5 அல்லது 10 பேரோட படிப்புக்கான எல்லா உதவிகளையும் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் வந்து உறுதியளிக்கிறேன். சென்னை துறைமுகம் தெரியுமா? போர்ட்ரெஸ்ட் பீச்சுக்கு அந்த பக்கம், அதில் சேர்மனுக்கு அடுத்த கேட்டகரியில் வந்து சார் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகி இந்த மாதிரி பொது சேவைகள் வந்து எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சார் வந்து ஒரு 2 நிமிடம் உங்களுக்காக பேசுவோம். இந்த நல்ல நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற லயன்ஸ் கிளப்பு தேவேந்திர நகருடைய தலைவராக பொறுப்பேற்கின்ற சந்திரசேகர் அவர்களே, இப்பொழுது லயன்ஸ் கிளப்பினுடைய செயலாளராக இருக்கின்ற பிரேம்குமார் அவர்களே, மற்றும் லயன் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, நாகேஷ் அவர்களே, மற்றும் வந்திருக்கின்ற அனைவருக்கும், மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லயன்ஸ் அடுத்து சென்னையிலே நிறைய மாவட்ட சங்கங்கள் இருக்கின்றது. அன்றைவாழ் மக்களான இருளர் மக்களுக்கு கீழ்கோட்டையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு 60 வீடுகள், கான்கிரீட் வீடுகள், ஒவ்வொரு வீடுகளும் 3 லட்சம் பெருமானது. அடுத்து ஆதனூரிலே ஒரு 40 வீடுகள், ஆக மொத்தம் 100 வீடுகள் இந்த லயன்ஸ் கிளப் மூலமாக கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி பல சேவைகளை செய்திருக்கின்றார்கள். நமது சந்திரசேகர் அவர்கள் தேவேந்திர நகருடைய கிளப்புடைய தலைவராக பொறுப்பேற்பது முன்னாடியே இந்த சேவை லேப்டாப் கொடுத்து சேவையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது மாதிரி பல சேவைகளை செய்வதற்கு லயன்ஸ் கிளப் எப்பொழுதும் துணை நிற்கும் என்று தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இங்கே பேசுவது பல என்னென்ன படிக்கலாம் என்று எல்லோரும் விளக்கி கூறினார்கள். இங்கு IAS IPS போன்ற படிப்பு பதவிகளுக்கு வருவதற்கு யாராவது விருப்பப்படுகிறீர்களா? அப்படி விருப்பப்படுபவர்கள் கைது குங்க பார்க்கலாம். IAS IPS வெரி குட்டு. ஸோ இதில் IAS படிக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக நாம் முதலில் இருந்தே மிகவும் பாடத்திலே கவனமாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்பதை அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக படித்து வர வேண்டும். அதோடு இந்த IAS IPS மட்டும்தான் இருக்கின்றது என்பது அல்ல, இன்னும் நிறைய சர்வீஸ், சென்ட்ரல் சர்வீஸ், அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக IASக்கு ஈக்குவலாக இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் என்ற ஒரு சர்வீஸை நடத்துகின்றார்கள். இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இதில் வந்து எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, அதாவது நாம் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப்னு போவான். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஐயோ எனக்கு மேத்ஸ் வரல, சயின்ஸ் வரல அப்படின்னு சொல்லும் பொழுது எக்கனாமிக்ஸ் முதல்ல படிக்கிற பிள்ளைகள்லாம் எக்கனாமிக்ஸாக படிப்பான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சகித்து கொண்டு எக்கனாமிக்ஸ்லே நல்ல முறையிலே படித்து அந்த இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸை எழுதினால் நீங்கள் IASக்கு ஈக்குவலாக ஒரு அதிகாரியாக ஆகலாம். அடுத்து வந்து இந்த சயின்ஸ் படிக்கிறது மிகவும் அவ்வளவு கீழ்நிலை சொல்ற மாதிரி கிடையாது, எடுத்துக்கொள்ளக்கூடியது. சயின்ஸ்லேயே படித்து, பியூர் சயின்ஸ்லேயே படித்து BSc சுவாலஜி, BSc பாட்டனி படித்தால்
IFS என்ற இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்று ஒரு சர்வீஸ் இருக்கிறது. அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை எழுதினால் அவர்களும் IASக்கு ஈக்குவலாக ஒரு அதிகாரி ஆகலாம். நன்றி செல்லதுரை சார் அவர்களுக்கு. இன்ஜினியரிங்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இப்போ இன்ஜினியரிங் போறோம்ல, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு? உங்களை விட உங்க அம்மா தான் நல்லா படிச்சிருக்காங்க. இங்க யாரும் பசங்க யாரும் பதில் சொல்ல மாட்டேங்காங்க. எலக்ட்ரிக்கலு, மெக்கானிக்கலு, சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆட்டோமொபைல், இத்தனை இருக்குது. ஓகேவா? இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம யூனிவர்சிட்டி இருக்குது, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதில் வந்து ஏஏ ப்ராஜெக்ட் லீடாக இருக்கிற நம்ம நாகேஷ் பாண்டியர் வந்து உங்களுக்கு அது படித்தா நமக்கு என்னென்ன ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவார். ஹலோ ஹலோ, வெளியே கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என் கூடவே எப்போவுமே சுற்றிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பழி வாங்குறதுக்காக கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சோடனே ஏற்றிடுவாங்க எப்போவுமே. அது ஏனே தெரியல, ஏன்னா எல்லாருமே பசியில் இருப்பாங்க. நம்ம டீட்டெயிலாக பேசலாமா இல்லை சாப்பிட போயிருமா? பேசலாமா? கிடக்கட்டும். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏஐ வந்துட்டா மனுஷங்களோட வேலையெல்லாம் பறிச்சுக்குவாங்க நம்ம அப்படின்னு சொல்கிறவங்க ஆமான்னு சொல்லுங்க. எந்திரிச்சு சொல்லுங்க. அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஆமா. சரியா? இல்லை அப்படிலாம் இல்லை, ஏஐ வந்தாலும் நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறவங்க யார்? கை தூக்கல எந்திரிங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க, என்ன அமைதியா இருக்கீங்க? நான் ஒரு உண்மையை சொல்லவா? ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டர் வந்து புதுசாக உலகத்துக்கு அறிமுகமாகி இந்தியாவுக்கு வரும்போது, கம்ப்யூட்டர் வந்து இந்தியாவுக்கே வரக்கூடாது, கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா மனிதனுடைய வேலையெல்லாம் பறிச்சுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இது கேட்குறதுக்கு எவ்வளோ வேடிக்கையாக இருக்குதுங்களா? உண்மையாக போயா? இதை பண்ணது வந்து கம்யூனிஸ்ட். இதெல்லாம் நான் சொல்றது 1900 ஐ திங்க் அந்த கம்ப்யூட்டர் வந்த காலத்தில் நினைக்கிறேன். இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. சரியா? ஆனால் இப்போ நமக்கு நினைக்கும் போது ரொம்ப காமெடியாக இருக்குல்ல. நமக்கு உதவி பண்ணுறதுக்காகவே நாமளே உருவாக்குன ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நண்பன், ஒரு அசிஸ்டன்ட் தான் ஏஐ. அதனால் ஏஐ பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதை யார் உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. காலேஜ் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க யார் உருவாக்கியிருப்பாங்க? டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு பேசுறது இல்லை. ஏஐ இருந்தாலும் நம்ம யாராவது ஒரு மனுஷன் உட்காரணும்ல. காலேஜ் படித்தவங்க, இல்லை நான் உருவாக்கியிருப்பேன், இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்க யார் உருவாக்கியிருப்பேன் எனக்கு டக்குன்னு சொல்லுங்க. எந்திரிச்சு சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, எந்திரிச்சு சொல்லுங்க. ஆக்சுவலா இது ஏன் வேணா உதாரணம் சொல்றேன். ஒரு 6வது 7வது படிக்கிற பொண்ணு தான் இதை உருவாக்குனாங்க. நம்ப முடியாது அவங்களால. அதாவது ஏஐயோட உதவியோட. அதாவது ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் பெரிய பூச்சாண்டி கட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சில வேலைகளை செய்யறோம் இல்லையா? நீ கஷ்டம்லாம் பட வேணாம்டா, நீ கஷ்டம்லாம் பட்டதும் போதும், ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமேல் நிம்மதியாக நீ வாழ்றதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு நாம் வந்து உருவாக்குனதான் ஒரு ஏஐ. சரி, இந்த ஃபார்மை உருவாக்குனவங்களுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? அவரால் பண்ண முடியாதுல்ல. அவங்க ஆக்சுவலாக சிங்கப்பூரில் படிக்கிறாங்க. மகிழினி ப்ளீஸ் ஸ்டார்ட் அப். அவங்களுக்கு எல்லாரும் ஒரு கைது போடுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது மூலமாக, அதாவது இது எப்படின்னா, உங்களுடைய விருப்பங்களை இதில் நீங்கள் பதிவு பண்ணுங்க. கட்டாயமாக அதற்கான விடையும் அதற்கான வழிகாட்டுதலும் உதவியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு டீப் அமைப்பு எப்போதும் உங்கள் கூடவே துணையாக நிற்கும். சரிங்களா? சரி, நான் ரொம்ப சுருக்கமாக இந்த ஏஐ பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்காமன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம உண்மையிலேயே இந்த கல்வி முன்னேற்றம் நிகழ்ச்சி எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம். சரிங்களா? இப்போ தம்பி எந்திரிப்பா. ஏஐனா வேற ஒன்றுமே கிடையாது. பையன் எங்கள்கிட்ட ஒரு மாறன் இருக்கான், கேங்ஸ்டர், நான் காட்டுறேன் அப்புறமா. இந்த ஜோஸ்வா வந்து ரொம்ப சின்ன பையன் இல்லையா? இவனுக்கு இப்போதைக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? விவரம் எதுவுமே தெரியாது. ஆனால் இவனுக்கு போயிட்டு உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? இவனுக்கு இப்போ கிரிக்கெட் பிடிக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவனுக்கு
தலை சிறந்த, அதாவது இந்தியாவில் இல்லை உலகத்தில் 21 வயசுல என்னவா இருப்பாரு? ஒரு இந்தியாவினுடைய IPL கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து அவருக்கு முறைப்படி பயிற்சி கொடுக்குறோம். அப்போ அந்த பயிற்சியில் ஒரு மனிதன் சிறந்து விளங்குறான் இல்லையா? ஏஐயும் அப்படி தான் ஒரு குழந்தை. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியுதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன உதவி செய்யறதுக்காக அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ, அதை பயிற்சி அளிக்கிறோமோ, அதுக்கு ஒரு சோஸ்வா செய்கிறத விட 1000 சோஸ்வா செஞ்சால் எப்படி இருக்கும்? இவனுடைய ஒரு ஆற்றல் ஒரு மனிதன், இதுவே 1000 ஆற்றல் ஒரு மனிதன் கொடுத்தா எப்படி இருக்கும்? உலகத்தில் எவனையாவது இவனை வீழ்த்த முடியுமா? வீழ்த்தவே முடியாது. இதுதான் ஏஐ. ஏஐங்கிறது ஒரு குட்டி குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறான். வெறுமனே சொல்லி கொடுக்கல, உலகத்தில் இருக்க எல்லா தகவலையும் அதற்கு வந்து கொடுத்து, நீ இப்படி தான் விளையாடணும், இப்படி தான் பண்ணணும், இது வந்து இப்போ வந்து சொன்னலதா காரணம், இவங்க தான் சொன்னலதா, இவங்க என்னென்ன மாதிரி இருப்பாங்க, எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்து அதுக்கு பயிற்சி அளிக்கும். இப்போ அக்கா இருக்காங்க, அக்கா வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அவங்க கூட சில நேரங்களில் தான் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் பக்கத்து பிள்ளைக்கு ஒரு மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஏஐ இப்படி பண்ணவே பண்ணாது. அதுக்கு அக்கா யாருதான் தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம், நீ மார்க் எடுத்துட்டியா உனக்கு சீட்டு, மார்க் எடுக்கலையா உனக்கு கிடையாது. அங்கே வந்து விருப்புக்கு இடமே கிடையாது. பிறப்பையே நீங்கள் பயன்படுத்தணும். அதை அடைவதற்காகவும், அதை உருவாக்குவதற்காகவும், அதை உருவாக்கி இந்த சமூகத்தில் நிலைநாட்டி காட்டுவதற்காகத்தான் உங்களுக்கான பிறப்பு. புரியுதுங்களா? அதற்கு என்ன தடை வருகிறதோ, அந்த தடை எதுவாக இருந்தாலும், அது சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப சூழலாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து நொறுக்கி உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களை தள்ளி விடுவதுதான் எங்களுடைய வேலை. புரியுதா? அப்ப இனிமேலும் வந்து நம்முடைய பெற்றவங்களை குறை சொல்றதோ, அந்த அக்கா சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட குறை சொல்றதோ, அவங்கள்ட்ட இல்லை இவங்கள்ட்ட இல்லை, அதை பத்தில இல்லாமை, இந்த இல்லாமையை நம்மிடம் இருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும். எதுவெல்லாம் நமக்கு வேண்டுமோ அதை நோக்கி நாம் விரைவாக பயணிக்க வேண்டும். புரியுதுங்களா? அதற்காக நாம் அனுதினமும் வேலை செய்ய வேண்டும். அதற்கு தேவையான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல கல்வியா நம்முடைய கனவா அப்படின்னா, கனவுதான் இங்க மெயின். கனவுதான் அறிவு. இனி எதை சிந்திக்கிறாயோ அதுதான் அறிவு. புரியுதுங்களா? உன்னுடைய உடலுக்குள்ள தான் அறிவு. சோறு வந்து சோறு சும்மா அன்னைக்கு இது சாப்பிடலாம், நாளைக்கு அது சாப்பிடலாம். கல்வி என்பது சோறு மாதிரி. புரியுதுங்களா? ஏன்னா நான் இன்ஜினியரிங் சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், இன்ஜினியரிங் படிப்பேன். இன்னொருத்தன் எனக்கு இது பிடிக்காது, நான் சாம்பார் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீ வந்து வேற ஏதாவது படிக்கலாம். ஆனால் உடல், இந்த உயிர் என்பது அறிவோடு தொடர்புடையது. இது சிந்திக்கக்கூடியது. நான் யார், என் அக்கா யார், என் அம்மா யார், என் தாத்தா யார், நான் தாத்தாட்ட எப்படி நடந்துக்கணும், என் அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், நான் எனக்கு என்ன செய்யணும், நான் பிறந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும், நான் நாட்டுக்கு என்ன செய்யணும், இதையெல்லாம் நீங்கள் சிந்திப்பது தான் அறிவு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இப்படியான ஒரு வரலாற்று, அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் மக்கள் சிந்திக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. எல்லாருமே சகோதரர்கள், எல்லாருமே அண்ணன் தம்பி தான். சரிங்களா? அப்போ எங்களுடைய அமைப்பு சார்பாக, இந்த டீப்பினுடைய அமைப்பு சார்பாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க பார்த்தீங்களா? உங்க முன்னாடி மொக்க போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? அதுக்காக உங்களுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வேறொரு நாளில், அது வந்து மகா சிவராத்திரி, நீங்க எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். மகா சிவராத்திரியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். வேறொரு நாளில் வேறொரு இடத்தில் நாம் வேறொரு வடிவமாக நாம் சந்தித்து நம்முடைய வளர்ச்சியை குறித்தும் நம்முடைய கனவுகளை குறித்தும் நாம் விழாவாரியாக பேசலாம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி. ல 24-25ல 10th வந்து அவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இது யாரும் நம்ம சொல்லி அவனை ரெடி பண்ணல, அவனா கைதூக்கி வந்து இருப்பாங்க. ஸோ உங்க சிந்தனை வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க, வேற எதுவும் இல்லை. செல்லதுரை சார் ஒரு கரவொலி கொடுங்கப்பா. அடுத்ததாக வழக்கறிஞர் ஹரிகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நமது
7 ஸ்டோன் நிறுவனத்தின் நிறுவனர் திரு சந்திரசேகர் சார் அவர்களுக்கு திரு பாலாஜி அவர்கள் பொன்னாடை போத்தி மரியாதை செய்வார்கள். டீப் அமைப்பின் பொறுப்பாளர் திரு பிரேம் சார் அவர்களுக்கு பாலாஜி சார் அவர்கள் பொன்னாடை போத்தி மரியாதை செய்வார்கள். சரி, இசக்கி அம்மாள் அம்மா வந்து போடுவாங்க. வாங்க. நன்றியுரை வழங்க சொர்ணலதா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நன்றி உரை வச்சுக்கிறேன். இப்போ சார் வந்து சொன்னாங்கல்ல, நாகேஷ் சார் வந்து கனவு காணுங்கள் சிந்தனை செய்யுங்கள்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் 12வது படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியாது. கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்த பிறகு கம்ப்யூட்டர் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு பேக்கு நமக்கு லேப்டாப்லாம் கிடைக்குமா, நம்ம லேப்டாப்பில் வந்து டைப் பண்ண முடியுமான்னு நினச்சேன். தோகரார் சார், சந்திரசேகர் சார் லேப்டாப்லேயே இப்போ ஒர்க் பண்ணுறேன். மெயில் அனுப்ப தெரியாது, மெயில் பண்ண கற்றுக்கிட்டேன். அதுதான் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கற்பனை, அது மாதிரி தான். அதேமாரி எங்கள் தலைவர் நாங்களாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். யாரை? நம்ம குடியரசுத் தலைவர் பழங்குடியின அம்மா திரௌபதி முர்மு. அப்போ அம்மா நான் சொல்லிக்கினே வரேன் தலைவரை எப்படியாவது நம்ம பாட்டை பாடிடணும், நம்ம எப்படியாவது ஒரு பாட்டை பாடினு சொல்லினே வந்தேன். கேளு தலைவரை, எல்லாம் இன்ட்ரோ பண்ணும்போது எழுந்து எனக்கு தெரிஞ்சதே தெரியல 4 வரி பாட்டு பாடினேன். அதெல்லாம் யாருடைய கற்பனை? என்னுடைய கற்பனை. சார் சொன்னாங்களே, நாகேஷ் சார் சொன்னாங்களே, அதெல்லாம் என்னுடைய கற்பனை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எங்கள் தலைவரோடலாம் சேர்த்து நம்ம இருளே சொன்னதா பாலாஜி யாருன்னா தெரியாத ஆளே கிடையாது தமிழ்நாட்டில், நம்ம பழங்குடி தலைவர்களுக்கு. அதெல்லாம் வந்து என்னுடைய ஆம்பிஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியணும், நம்ம எல்லாருக்கும் பண்ணணும். அதேமாரி டெல்லிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எப்படியோ போய் வந்துட்டேன். அடிக்கடி போகிறேன் டெல்லிக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுடைய கற்பனை தானே. தாஜ்மஹாலை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். ராஞ்சி போனேன்னு நினச்சேன், போயிட்டேன். ராஞ்சின்னா யாருக்கு ஞாபகம் வரும்? பிர்ஷா முண்டா பிறந்த ஊர். 2வது சிஎஸ்கேல யார் கேப்டனு? அந்த ஊருக்கு போய் வந்தேன். புரியுதா? அதெல்லாம் என்னுடைய ஆசை, இதெல்லாம் நிறைவேறிச்சு. அப்போது நம்ம கற்பனை கனவுன்றது வானத்தை தாண்டியும் ஒரு நெடுதூரமாக இருந்தால் தான் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள், சிந்திச்சுனே இருங்க, உயர்வாக சிந்தனை பண்ணுங்கள். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து கல்வியும் முன்னேற்றம்ன்ற இந்த கருத்தரங்குக்கு நம்மளோட இணைஞ்சி உதவி செய்த ஒருங்கிணைத்த டீப் அமைப்பின் நிறுவனர் பிரேம் சார் அவர்களுக்கும், அடுத்ததாக நமது 7 ஸ்டோன் சந்திரசேகர் சார் அவர்களுக்கும், அடுத்ததாக நம்மளுடைய நாகேஷ் சார் அவர்களுக்கும், நம்ம மத்தியில் வந்து இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட செல்லதுரை சார் அவர்களுக்கும், வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் சென்னை ஹரிகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், மற்றும் நம்மளோட நெடுங்காலமாக 2015 நம்மளோட காந்தி சார் வழியாகவும் சோஷியல் வாட்ச் ஃபாதர் ஜான்குமார் வழியாகவும் நம்மளோட கிராமங்களுக்கெல்லாம் வருகை தந்திருந்த நமது சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுக்கும், நம்ம மத்தியில் வந்து மெடிக்கல்னா என்ன அதையும் தாண்டி நல்ல கோர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பேசிய சசிரேகா மேடம் அவர்களுக்கும், மற்றும் சார்களோடு இணைஞ்சு வந்திருக்க அவங்களோட டீமுக்கும், நீங்கள்லாம் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வெயில் காலத்தில் இங்கே வந்து இவ்வளோ நேரம் எங்களோட எல்லா சொன்ன கருத்துக்களை வாங்கினீங்களோ வாங்கலையோ, ஆனால் வந்து உட்கார்ந்து கேட்டிருப்பீங்க. ஒரு சில வார்த்தைகளாவது உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஃபோனில் தான் எடுக்கிறேன். என் பேர் ஹேமலதா. நான் வந்து ஃபார்மடி 2nd இயர் படிக்கிறேன். நான் வந்து திருப்பத்தூரில் படிச்சுட்ருக்கேன். என்னுடைய ஊர் வந்து திருவண்ணாமலை.
எங்கள் வீட்டில் வந்து என்னால் கொஞ்சம் வசதி இல்லாததுனால எனக்கு லேப்டாப் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து அதை வந்து எங்கள் ஊரில் சரவணன் அப்படின்றவர்கிட்ட வந்து சொன்னேன். அவர் வந்து அசட் செட்டில் இருக்கிற உரிமையாளர் பாலாஜி கிட்ட சொல்லி அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு வந்து இப்போ லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்க கூட வந்து ஸ்வர்ணலதா மேமும் வந்து ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு லேப்டாப் இப்போ கொடுத்துருக்காங்க. டீப் அமைப்பு, லயன்ஸ் கிளப் தேவேந்திர நகர், அசட் அமைப்புக்கு 3 பேருக்கும் நான் சேர்த்து நன்றி சொல்லிக்கிறேன் லேப்டாப் கொடுத்துருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் இந்த கல்வாய் அப்படிங்கிற இடத்துல அரசு பழங்குடியினர் பல்நோக்கு மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கல்வி முன்னேற்றம் அப்படின்ற ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். இது உண்மையிலேயே வெறும் கருத்தரங்கம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்வி உதவித்தொகை இல்லை ஸ்காலர்ஷிப்பு, லோனு, முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கோணத்திலே தான் நிகழ்ச்சி நடத்திட்டே இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் இல்லாத வகையில் கல்வியை நீங்கள் எப்படி வந்து அணுகணும், ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு எந்த லெவலில் அவனுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு ஏணிப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி மட்டுமே ஒரு மனிதனை வந்து முன்னேற்றி விட முடியாது அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட, அதாவது இங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இந்த கல்வாய் பகுதியில் இந்த பல்நோக்கு மையத்தில் இதை திட்டமிட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அசட் அமைப்பும் டீப் அமைப்பும் அதே மாதிரி லயன்ஸ் கிளப் ஆஃப் தேவேந்திர நகர் இதில் வந்து உறுதுணையாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வேலை செஞ்ச பார்த்தீங்க அப்படின்னா அந்த நமது நண்பர் சந்திரசேகர் ஆகட்டும், பிரேம்குமார் ஆகட்டும், அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களோட மிகப்பெரிய நலன் சார்ந்து வேலை செய்யக்கூடிய சகோதரி சொர்ணலதா மற்றும் சகோதரர் பாலாஜி அவர்கள் இணைந்து இப்படியான ஒரு சிறப்புமிக்க, அது சிறப்புனா என் வார்த்தையிலே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா ஒரு இளைஞர் சமுதாயத்தை மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆற்றலை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்வுலையும் இப்போ எங்களை போன்ற நபர்கள் சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் வந்து பல்வேறு துறைகளில் இப்போ வந்து துபாயில் வந்து ஆயில் அண்ட் கேஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இப்போ ஏஐயில் தொழில்நுட்பத்தை வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எங்கள் நண்பர்கள் சந்திரசேகர் மற்றும் பிரேம்குமார் போன்ற அவருடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறது மட்டும் இல்லாமல் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு, நமது சகோதர சகோதரிகளுக்கு இப்படியான ஒரு வாய்ப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அதுவும் மிகச் சிறப்பாக இன்றைய நவீன காலத்துக்கு ஏற்றார் போல ஒரு லேப்டாப்பை வந்து ஒரு மாணவிக்கு வழங்கியும் பல்வேறு ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு மனப்போக்கு தான் எல்லாமே என்ற நூல்களையும் பரிசளித்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க டீப் அமைப்பினர் மற்றும் அசட் குழுவினர். அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் எனது அமைப்பு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நமது நண்பர்கள், நமது தோழர்கள், உறவினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைய சகோதரிகள், சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைந்து அவர்கள் என்னவெல்லாம் கனவு காண்கிறார்களோ அந்த கனவு நிறைவேறுவதற்கு இந்த டீப் அமைப்பு எப்போதும் துணை நிற்கும். அந்த டீப் அமைப்பிற்கு நாங்களும் எங்களை போன்ற நல் உள்ளம் கொண்டவர்களும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ டு எவ்ரிவன். என் பேர் வந்து லோகேஷ். நான் 11th முடிச்சிருக்கேன். EMRS கம்யூனிட்டி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே வந்து அசட்டு டீப்பு அண்டு லயன்ஸ் கிளப் வச்ச மீட்டிங்கில் நானுமே ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்க மூலயமா எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, எப்படி படிக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலயமா நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மீட்டிங் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் கூட வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மூலயமா நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் தேங்க்ஸ். வணக்கம். நாங்கள் ஏகலவா பள்ளியிலேருந்து வந்துட்டுருக்கோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு புரியாமல் இருந்தோம். இங்கே வந்த பிறகு எங்களுக்கு அந்த அசட் நிறுவனம், டீப் மற்றும் லயன்ஸ் கிளப் சேர்ந்து நடத்தின கல்வி முன்னேற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால எங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதை படித்தா சீக்கிரமாக முன்னேறலாம் அப்படின்ற அவேர்னஸ் கொடுத்தது. அதனால எங்கள் பிள்ளைங்களை வந்து மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் வந்தது. தேங்க்யூ வெரி மச். என் கீர்த்தனா. நான் வந்து 12th முடிச்சுட்டேன். இப்போ அடுத்து காலேஜ் போகிறதுக்காண்டி கல்வி முன்னேற்றம்னு சொல்லி கல்வாய்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நான் வந்து ஏகலைவா EMRS கும்படி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே வந்து டாக்டர், பிஎஸ்சி டாக்டர் இல்லை நர்சிங், அதை தவிர நடுவில் இன்ஜினியரிங் நிறைய கோர்ஸ் பற்றி சொன்னாங்க. இந்த மூலியமாக நம்மளுக்கும் காலேஜ் சேர்த்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு கூப்பிட்ட எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என் பேர் தனுஸ்ரீ. நான் வந்து EMRS கும்படி ஸ்கூல்லேருந்து வரேன்.
நானும் வந்து கல்வி முன்னேற்றம் என்ற இது ப்ரோக்ராமில் நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அசட் அமைப்பு, தீப் மற்றும் லயன் கிளப் சேர்ந்து நடத்துனாங்க. நான் லான் என்ன நினச்சேன்னா கோர்ட்டுக்கு போகணும் வரணும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. கல்வி பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப தேங்க்யூ. உள்ள போயிடுங்கப்பா.